புஸ்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனத்தை, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்களாம்? எல்லாவற்றையும் செய்கிற தேவன். அவைகளை எப்படி செய்கிறாராம்? பரிபூரணம் உண்டாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்கள் ஒன்றும் ஆண்டவர் எப்படி தருறது இல்லையாம்? குறைவாய் தருகிறதில்லை. இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இடம் கொள்ளாமல் போக மட்டுமா? வசனத்தில் பார்க்குறோம், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அழக்கப்படுமாம். அல்லேலூயா. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் அதுதான். போதும் போதும் சொல்கிற அளவுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் என்ன செய்யப்படுறாங்களாம்? பரிபூரணம் உண்டாக செய்யப்படுற. கையிடுகிற வேலை, கற்பத்தின் கண்ணியின் பலன்கள், நிலத்தின் பலன், மிருக ஜீவனின் பலன், இப்படி எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்யப்படுறாங்களாம்? பரிபூரணத்தை கொடுக்க போகிறாங்க. அதாவது ஒரு நிரம்புகிற அனுபவம், நிரம்பி வழிகிற அனுபவம். தாவீது சொல்றாருல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள தான் ஆண்டவர் நம்ம எல்லா விஷயங்களிலும் கர்த்தர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வைத்து தியானியுங்கள், ஜெபியுங்கள். நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்லாது ஆவிக்குரிய காரியங்களிலும் கர்த்தர் நம்மை பரிபூரணப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்களில் பார்த்தோம், கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன்னு சொல்லி. சங்கீதம் 128 தெரியாதவர்கள் இல்லை. திருமண வீட்டில் அந்த வசனத்தை, அந்த சங்கீதத்தை வாசிக்காமல் அந்த திருமணம் என்ன பண்ணுறது இல்லை, நடக்கிறதே இல்லை. ஸ்தோத்திரம். சங்கீதம் 128 என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எப்படியெல்லாம் உண்டாகும் என்கிற காரியத்தை அந்த சங்கீதத்தில் படிக்க முடியும். 128ஆம் சங்கீதத்தை நம்ம முழுமையுமாய் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், மனைவியை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும், பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்ததான ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவைகளை தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த மனிதனுக்குள், ஒருவேளை அந்த குடும்பத்துக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டுமாம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அவருக்கு பயந்து ஜீவிக்கிறதான, ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நோக்குகிறாராம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்தவர்களை தான், கர்த்தருக்கு பயந்து இருக்கும்படி கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உபாகமத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அவருக்கு பயந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். மனுஷனுக்கு பயப்படுதல் என்ன பண்ணும்? கண்ணியை வருவிக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஆயுசு நாட்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? பெருக பண்ணுகிறாராம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு இப்படின்னு சொல்லி வேத வசனம் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு நாம் எப்படி பயப்பட வேண்டும் என்று சொல்லியும், கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஒவ்வொருவரிடத்திலும் கர்த்தர் செய்கிறதான ஆசீர்வாதங்களும் வேதத்தில் தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சங்கீதம் தான் சங்கீதம் 128. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் எல்லாம் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நீ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இதெல்லாம் யாருக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களாம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எந்த ஒரு மனிதன் நடக்கிறானோ அவனுக்கு சொல்லப்படுகிறதான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, சியோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பண்ணுவாய்? எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லப்படுகிறது. நான் மாத்திரமல்ல, ஒரு மனிதன் பயந்திருப்பது நிமித்தம் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுகிறது, சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது, தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறாங்க. பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கருத்தில் தான் இருக்குது. நாம் தான் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய பாதை, அவருடைய வழிகள், அவர் எதை காண்பிக்கிறாரோ அந்த வழிகளை நாம் செல்லுகிற பொழுது நாம் இந்த காரியத்தை ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் நாம் சில வார்த்தைகள், சில வசனங்களை நம்ம தியானித்தோம். அது நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். 30ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை நம்ம நேற்று தியானித்தோம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து
நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு என்ன பண்ணும்? நன்மை உண்டாகும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, அவைகளை பரிபூரணப்படுத்தி கொடுப்பார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் இன்னும் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. இன்னும் என்னென்ன குறைகள் நம்மிடத்தில் இருக்கிறது, அதையெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டுமாம்? சரி பண்ண வேண்டும். எபேசு சபையை பார்த்து என்ன சொல்றாங்க? உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, எல்லா காரியங்களையும் நிறைவாய் செய்கிறாய், ஆனால் உன்னிடத்தில் என்ன இருக்குது? ஒரு குறைவு இருக்கிறது. அந்த குறைவு என்னவென்றால், நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல ஒரு குறைவு உண்டு. அந்த குறைவை நீ என்ன பண்ணணும்? சரி பண்ண வேண்டும். இந்த இடத்துல நீ விழுந்தாய் என்கிறதை பார்த்து நம்ம சரி பண்ணுகிற பொழுது நாம் என்ன பண்ணுகிறோம்? மனம் திரும்புகிற பட்சத்தில் இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பரிபூர்ணப்படுத்துகிற தேவன், பரிபூர்ணமாக்குகிறவராய் இருக்கிறார். பரிபூர்ணம் என்றால் ஃபுல்னஸ், முழுமையான ஒரு நன்மை, முழுமையான ஒரு ஆசீர்வாதம், முழுமைப்படுத்துகிறதுக்கு பேர் தான் ஆமீன் பரிபூரணம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையுமே பூர்ணப்படுத்த விரும்புகிறார். நாம் நினைக்கிறோம் ஒருவேளை ஆண்டவர் சொன்ன நிலத்தின் கனி, கற்பத்தின் கனி, ஒருவேளை மிருக ஜீவனின் பலன், நாம் கையிடுற வேலை, இதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்று சொல்லி, இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாய் தேவைதான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. நிச்சயமாய் கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதிக்கெடுத்த காரியங்களையும் நாம் அதிகமாய் தேடுகிற பொழுது, நம்முடைய இருதயம் அவைகளை வாஞ்சிக்கிற பொழுது, அவைகளுக்கு நேராய் நம்முடைய இருதயம் செல்லுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாய் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தானாய் வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஒட்டி கொள்ளும். ஸ்தோத்திரம். அவையெல்லாம் தானா நம்ம பின்னாடி வந்துட்டே இருக்குமா. இவையெல்லாம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படுமா? கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடணும். கர்த்தருக்கென முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதன்மையான இடத்தை, முன்பான காரியத்தை கர்த்தருக்கென நாம் செய்கிற பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் தானாய் நமக்கு என்ன பண்ணுமா? பின்னால வந்துகிட்டே இருக்குங்க. ஸ்தோத்திரம். நாம் தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு பரிபூரணம் கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் மட்டும் போதும்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது? ஒரு நாளும் நினைத்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக காரியங்களில் நாம் பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நேற்று கூட பார்த்தோம்ல, பரிசுத்தமாக இருக்கிறவங்க என்ன செய்யணுமா? இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும். நான் பூரணமாக இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், ஒருவேளை நான் பரிபூர்ணமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால், இன்னும் என்ன பண்ணணும்? நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் நம்ம முன்னாடி வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருந்த நிலைமையிலே இருக்கக்கூடாது. பிறந்த குழந்தைகளைப் போல பால் உண்ணத்தக்கவர்களாய் நாம் இராம, கனமான போஜனத்தை, அதாவது திடமான போஜனத்தை உண்ணக்கூடியவர்களாக என்ன பண்ண வேண்டுமா? மாற வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாயிருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்கள் வளர்ச்சி இருக்கணும். நம்முடைய ஜெப ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கணும். ஊழியத்தின் பாதையில வளர்ச்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறாங்க. நம்ம குழந்தை பிறந்த வண்ணமாகவே இருந்தால் யாரும் என்ன பண்ணுறதில்ல? சின்ன குழந்தை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தான். இல்லை, பிறந்த குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற, கொஞ்சம் துருத்துன்னு அந்த சில மாதங்கள் கழித்த பிறகு அந்த பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் அந்த குழந்தை அதே ஸ்டேஜில் ஒருவேளை 20 வருடம், 25 வருடம், 35 வருடம் அப்படியே இருக்கும் என்று சொன்னால், இந்த பிள்ளைகள் என்ன பிள்ளையை பெற்ற அந்த பெற்றோர் என்ன செய்வாங்க? மனம் சலித்து கொள்வார்கள். ஐயோ, இப்படி இருக்கிறதே இந்த பிள்ளை என்று சொல்லி அந்த பிள்ளையின் மேல் இருந்த வாஞ்சை எல்லாம் என்ன பண்ணிடும்? போய்விடும். கடமையாக இந்த பிள்ளையை வளர்ப்பார்களே தவிர ஒரு என்ன பண்ண முடியாது, அன்பாக அதை வளர்க்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா அந்த பிள்ளையினிடத்துல அநேக காரியங்களை எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு மாதம் பிறந்த பிறகும் அந்த பிள்ளையினிடத்தில் ஒரு மாற்றம் என்ன பண்ணணும்? உண்டாயிருக்கணும், ஒரு வளர்ச்சி உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற பெற்றோர் ஒன்றுமே இல்லாமல் அந்த பிள்ளை அப்படியே இருக்கும் என்று சொன்னான், அந்த பிள்ளை குறித்து அதிகமாய் மனம் சலித்து போவார்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, நாம் ரட்சிக்கப்பட்டோம், பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. கர்த்தருக்குள் எந்த விதமாய் வளர்ந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி எவ்வளவா இருக்கிறது? ஆவிக்கேற்றதான முன்னேற்றத்தில் நாம் எவ்வளவாய் வளர்ந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம இருந்தோம், ரட்சிப்பை பெற்றோம், ஞானஸ்நானம் பெற்றோம், அதோடு நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முடிவை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு நாளுக்கு நாளாய் வளரும்படி வசனம் சொல்லுகிறது அல்லவா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் புதிதாய் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய இந்த ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் வளர வேண்டும். நாம் வளருவதற்கு ஏற்றதான பால் எதுவென்று சொன்னால் இந்த வேத வசனங்கள் தான். வேத வார்த்தைகள், வசனங்களை கேட்டு அவைகளின்படி நாம் செய்கிற பொழுதும் அவைகளின்படி நம்ம நடக்கிற பொழுதும் தானே நமக்குள் ஒரு பெரிய வளர்ச்சி உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
இதைத்தான் வசனம் சொல்லி, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு என்று சொல்லி எபேசு சபையை பார்த்து தூதன் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய பாதைக்குள் தீவிரித்து போவதற்கு எவ்வளோ பிரயாசப்பட முடியுமோ அவ்வளோ பிரயாசப்படுவோம். ஜெபித்து கொண்டிருப்போம் தான் ஒவ்வொரு நாளும். இன்னும் நம்முடைய ஜெப நேரத்தை அதிகப்படுத்துவோம். வேதம் வாசிப்போம் தான். வேதம் வாசித்தினுடைய இன்னும் பல பகுதிகளை கூடுதலாய் வாசித்து தியானிப்பதற்காக நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொள்வோம். ஊழியத்தின் பாதையில் இருக்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம், இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காக ஓடுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நம்முடைய தேவனிடத்துல சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கிறதாம். நேற்று தினத்தில் வாசித்தோம். கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆமீன். சகல பரிபூரணமும் அவருக்குள்ள எப்படி இருக்குதாம்? வாசமா இருக்குது. அவருக்குள்ள முழுமையும் அவர் பரிபூர்ணமானவர். அவர் தன்னுடைய பரிபூரணத்திலிருந்து தான் நமக்கு என்ன பண்றாங்க? கொடுத்து கொண்டே இருக்கிறார், நம்மை பரிபூர்ணப்படுத்தும்படியாக. அவர் பரிபூர்ணமாக இருக்கிறபடினால நாமும் என்ன பண்ணணுமா? எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும், பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொன்னால, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் என்ன பண்ணுங்க? பரிசுத்தமாக இருங்க. நான் அன்புள்ளவனாக இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க? அன்புள்ளவர்களாக இருங்கள். நான் ஒருவருக்கொருவர் நாம் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் பிதாவானவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறதுனால நாமும் என்ன செய்ய வேண்டுமா? ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா? நான் சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எல்லா விஷயங்களும் ஆண்டவர் தன்னை போல நாமும் மாற வேண்டும், அவரை போல நாம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை போல மாற வேண்டும். நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய சகல விஷயங்களும் என்ன பண்ண வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசுவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம பார்க்குறவங்க நம்மளை யாரை பார்க்கணும்? என்னை பார்க்க கூடாது, ஆண்டவரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி பார்க்க முடியும்? ஆண்டவரை போல, ஒருவேளை அவர் போட்டிருந்தான அந்த ட்ரெஸ்ஸை போல, ஒருவேளை ஒரு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வேஷம் போட்டுட்டு ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல இருக்க முடியுமா? ஸ்தோத்திரம். அப்படி இருக்க முடியாது. நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நடத்தைகள் எல்லாம் என்ன பண்ணும்? கிறிஸ்துவை வெளிக்காட்டும். நிச்சயமாய், ஸ்தோத்திரம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு என்ன செய்வாங்களாம்? பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துவாங்க. எப்படி மகிமைப்படும்? நம்முடைய நல்ல கிரியைகளை, நம்முடைய நல்ல செயல்களை, நம்முடைய நல்ல நடத்தைகள் எல்லாவற்றையும் மற்ற மனிதர்கள் பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்களே. இவங்க யாருங்க? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியதான அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? உண்டாயிருக்க வேண்டும். நம்ம பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ரோமர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, உங்கள் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் புறஜாதிகளுக்குள் தூஷிக்கப்படுகிறதே. ஸ்தோத்திரம். நம்ம மூலம் நம்மை பார்க்கிறது நிமித்தம் ஒருவேளை ஆண்டவருடைய நாமம் நம்மால மகிமைப்படுகிறதா, தூஷிக்கப்படுகிறதா? இது ரெண்டும் நம்ம முன்னாடி வச்சிருக்கணும். நம்ம ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் பாருங்க, ஒரு நம்ம சபைக்குள் வருகிற பொழுதும் ஜபங்களுக்குள் இருக்கிற பொழுது என்ன பண்றோம்? மெய்யான கிறிஸ்தவர்களாய் ஊழியர்களாய் விளங்கணும். வசனத்தை கேட்கும் பொழுது இன்னும் நமக்குள்ள என்ன உண்டாகிறது? உற்சாகம் உண்டாகிறது. நம்ம இதே போல செய்யணும், இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கிறோம். ஆனால் திரும்பமாய் நம்முடைய வேலைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய குடும்பம், பல சூழ்நிலைகள் நமக்குள் வருகிற பொழுது நாம் என்ன பண்றது இல்லை? நம்முடைய நிலைமையை மறந்து விடுகிறோம். ஸ்தோத்திரம். நாம் பல காரியங்கள் உலகத்திற்கு ஒத்த மனுஷரை போலவே என்ன பண்றோம்? வாழ்ந்து விடுகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், நாம் கர்த்தருடைய நாமம் நம்ம மூலம் மகிமைப்படுகிறதா? ஒருவேளை நம்ம மூலம் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதா? இது ரெண்டுமே நம்ம முன்னாடி வைக்கிறதா? மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று தான் ஆண்டவர் நம்ம எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை நான் என்ன பண்ணேன்? எனக்கென்று ஏற்படுத்தியிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார்ல, இந்த ஜனங்கள்லாம் எனக்கு வேணும், என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் என்ன பண்ண? இவர்களை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சகல பரிபூரணமும் அவருக்குள் இருக்கிற பொழுது நாமும் எப்படி இருக்க வேண்டுமாம்? பரிபூர்ணப்படுத்தப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட மாத்திரமல்ல, யோவான் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமேன், ஸ்தோத்திரம். கிருபையினாலே நம்ம என்ன பண்ணுறோம்? நிலைன்னு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையினால தான் நம் நிர்மூலமாக அது இருக்கிறதே என்னதான்? அவருடைய கிருபையே. ஸ்தோத்திரம். அந்த கிருபையின் மேல் கிருபை அடைந்துகிட்டே இருக்கும் பாருங்க.
நாம் செய்கிற நல்ல காரியங்கள், நாம் செய்கிற நல்ல செயல்களினால் நாம் என்ன பண்ணல, ஒரு நாளும் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய பரிபூரணத்தினால, அவர் நிரப்பப்பட்டவராய் இருக்கிறபடினால அந்த கிருபையை நமக்கு என்ன பண்றாங்க, ஆண்டவர் ஈவாய் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இது நம்மால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஈவை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்துருங்க. கிருபையின் மேல கிருபையின் மேல கிருபை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாராம். இந்த காலத்திற்கு என்ன காலமா, கிருபையின் காலம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், தப்பிச்சு போயிடுறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாம் கிருபை அடைகிறோம். அவருடைய நிரப்பப்பட்டதான காரியத்திலிருந்து நமக்கு கிருபை உண்டாகிறது. அந்த கிருபை ஆண்டவர் என்ன பண்றாங்க, கொடுத்து கொண்டே இருக்கிறார். காலை தோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்குதா, புதியவைகளாக இருக்கு. காலை தோறும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா, அவருடைய கிருபையை கொடுத்துட்டே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் சாப்பிடுவதற்கேற்றதான இந்த மன்னாவை அனுதினமும் காலையில் கொடுத்து கொண்டே இருந்தாராம். அந்த ஜனங்கள் கூட மறந்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் மறக்கலை. ஒவ்வொரு நாளும் தினமும் காலை வேளையில அந்த மன்னாவை கொடுத்து கொண்டிருந்தாராம். அதே போலதான் கிருபையை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் எப்போ தர தெரியுமா, காலையிலே கொடுத்துட்றாங்க. நம்ம தான் காலையில் எழும்ப மறந்துடுறோம், ஒருவேளை காலையில் எழுப்பி பெற்றுக்கொள்ள மறந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கென வைத்திருக்கிற கிருபை காலையிலே இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதிகாலையில் தேடுறவங்க அவங்களை கண்டடைகிறாங்க. ஸ்தோத்திரம். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன தெரியுமா, ஒவ்வொரு நாளும் காலையில் மனுஷனை விசாரிக்கிறாராம். வசனம் சொல்லுகிறது பாருங்க, காலை தோறும் அவர் என்ன பண்ணுகிறாராம், மனுஷனை விசாரிக்கிறாராம். யாரா விசாரிப்பாங்களா, காலையில் எழுந்துச்ச உடனே எலும்பெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு எல்லாம் பண்ண பிறகு ஒரு வேளை நேராக எதிரெதிராய் பார்க்கும் பொழுது விசாரிப்பாங்க. ஆனால் காலை தோறும் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறாரா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை அருமையான தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய பரிபூரணத்தினால, அவருடைய ஃபுல்னஸ்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குதா, கிருபையின் மேல கிருபையின் மேல கிருபை 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 கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். அந்த கிருபை யார் என்ன பண்ணிடக்கூடாது, வீணாக்கி விடக்கூடாது. ஸ்தோத்திரம். அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. இந்த கிருபையின் காலம் கடந்து போய்விடும். அதற்கு முன்பாக நாம் என்ன பண்ணணும், அந்த கிருபையை பற்றி கொண்டு கர்த்தருக்கென வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 விதமான காரியங்கள் நம்ம பார்த்து தியானித்து கடந்து போக போகிறோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். கர்த்தருக்கு மகிமை, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம்ல, நிலத்தின் கனி எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணம் கொடுப்பாருன்னு சொல்லி, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அவைகளை நம்ம பார்க்கலாம். ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள். முக்கியமாக 2வது வசனத்தை வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன படுத்தப்பட வேண்டுமாம், பரிபூரணமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம என்ன செய்யக்கூடாதான், வசனத்தை பார்க்குறோம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று சொல்லி என்ன பண்ணணும், நம்ம பகுத்தறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பரிபூர்ணமான சித்தம் நம்மிலே விளங்கணும். தேவனுக்கு அது பிரியமானதா பிரியம் இல்லையா, தேவனால் உண்டாகிற நன்மையா அது இல்லையா என்கிறதை என்ன பண்ண வேண்டுமாம், கர்த்தருடைய பிள்ளைகள் பகுத்து அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும், பிரித்து அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதில் தான் சொல்லப்படுகிறது, நாம் பரிபூர்ண சித்தம் நம்மிடத்தில் விளங்கணும், ஆண்டவருடைய சித்தம் நம்மிடத்தில் விளங்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தம் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமானவைகளும் அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவைகள் தான் என்னது, அவருடைய சித்தமான செயல்கள். ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு என்ன பண்ணும், ரொம்ப விருப்பமாக இருக்கும், ஒருவேளை நாம் செய்யலாம் என்று சொல்லி நினைப்போம். ஆனால் அவைகளிலே கர்த்தருடைய சித்தம் இருக்கிறதா விளங்குகிறதா என்கிறதை கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், அதை அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய சித்தம் இதில் இருக்கிறதா என்கிறதை தெரியாதபடிக்கு நாம் ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்களா இல்லாமல், ஆண்டவரே உங்கள் பரிபூர்ண சித்தம் என்னிலே விளங்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒப்புக் கொடுக்கணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, பாருங்க, நாம் இந்த உலகத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரிக்க கூடாது. நம்மளாம் உலகத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஸ்தோத்திரம். நம்ம உலகத்தார் அல்ல. இந்த உலகம் உலகத்தின் உள்ளவைகள் எல்லாம் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனை என்றென்றும் நிலைத்திருப்பான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது.
உலகம், அதில் உள்ள இச்சைகள், அதில் உள்ள ஆசைகள், அதில் உள்ள எல்லா காரியங்களும் ஒரு நாள் என்ன பண்ணுமா? ஒளிந்து போயிடும். எப்பொழுதும் ஒளிந்து போயிடும். யாதொன்றும் என்ன கிடையாதான்? நிரந்தரமானது கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனால் யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறாங்களோ அவங்க மாத்திரமே நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம இந்த வசனத்தை பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? தரிக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார் பாருங்க, நீங்க என்ன பண்ணுங்க, எதுக்கு 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடக்கிறீங்க? பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க. ஏன் 2 விதமான வேஷம், இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு ஏன் போடுறீங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு எலியா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து கேட்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் 2 நினைவுகளால குந்தி குந்தி நடந்தீங்கன்னா என்ன கிடையாது? எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. பாகால் தெய்வனா பாகால் இடத்துல போங்க, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். ஸ்தோத்திரம். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் வேஷம் தரிக்கிறவர்களாய் அல்ல. இந்த உலகத்தின் வேஷம் எல்லாம் என்ன பண்ணுவாம்? கடந்து போய்விடும். ஸ்தோத்திரம். இது நிலைத்திருக்கிறது அல்ல. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் இங்கு மாத்திரமல்ல, எங்கும் நாம் என்ன பண்ண வேண்டுமாம்? நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிறத என்ன பண்ண வேண்டும்? நிரூபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும், காட்ட வேண்டும். எங்க போனாலும் அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிறதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை ஒரு நாளும் தரிக்கக்கூடாது. கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், கர்த்தருடைய பாதைக்குள் வந்துவிட்டோம், ரட்சிப்புக்குள் வந்துவிட்டோம், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? அந்த உலகத்திற்கு ஏற்றதான வேஷத்தை நாம் போட்டு விடக்கூடாது. ஸ்தோத்திரம். இங்கு பரிசுத்தம், அங்கு போனா ஜனங்களுக்கு ஏற்ற விதமான வாழ்க்கை நாம் வாழக்கூடாது. ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியமானாலும் சிறிதோ பெரிதோ எதுவானாலும் நாம் மிகவும் ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பிரியம், இதை தான் என்ன பண்ணணும்? நம்முடைய இருதயம் அலசி ஆராய வேண்டும். இது நான் செய்தால் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? தாவீது ஜெபம் பண்றார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன பண்ணுங்க? போதித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய நல்ல ஆவி என்னை என்ன பண்ணும்? செம்மையான வழியிலே நடத்தும் என்று சொல்கிறார். அவர் அறிந்து கொண்டிருந்தார், ஆண்டவரே நான் செய்கிற காரியம் எல்லாம் உமக்கு பிரியம் என்று எனக்கு தெரியல, நான் செய்கிற எல்லா காரியமும் பிரியம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நீங்க என்ன உமக்கு எது பிரியம் என்கிறத எனக்கு என்ன பண்ணுங்க ஆண்டவரே? போதிங்கன்னு சொல்றாரு. என் மேல் கண்ணை வைத்து என்ன பண்ணுங்க? எனக்கு ஆலோசனை சொல்லுங்க என்று சொல்கிறேன். எனக்கு சொல்லுங்க, என்னை போதிங்க ஆண்டவரே, இது தவறான விஷயம், இது பிரியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு போதிங்க என்று சொல்கிறார். நம்ம ஒவ்வொரு இடத்துல ஆண்டவர் பேசுகிறார்ல, இதெல்லாம் நமக்கு என்ன இல்லை? இது பிரியம் இல்லை, இது பிரியமில்லாத வார்த்தை, நம்ம போகிற இடம் பிரியமில்லாத இடம், நம்ம செய்கிற செயல் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. ஆண்டவர் பேசுறாருல, ஆவியானவர் பேசுகிறார் அல்லவா? ஸ்தோத்திரம். இந்த பேசுகிற சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ண வேண்டுமா? செவி கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனுக்கு நன்மையும் பிரியமுமான காரியம் எதுவேனா என்ன பண்ணணும்? அவருடைய பரிபூரண சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். வசனத்துல பார்க்கிறோம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பார்க்கிற பொழுது, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் இதெல்லாம் என்ன பண்றது இல்லையா? பிரவேசிப்பது இல்லை. வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி யார் செய்யறாங்களோ, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து யார் செய்யறாங்களோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பார்கள். வசன திட்டமாய் சொல்லும்போது நம்ம வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கெத்செமனே தோட்டத்தில் போய் ஜெபம் பண்றாங்கல்ல, எவ்வளவு பெரிய வேதனை இல்லை. அவருடைய வேர்வையெல்லாம் எப்படி வந்ததாம்? ரத்தத்தின் பெருந்துளிகளா வந்து விழுதான். அப்படி நம்ம சாதாரண இப்போ இருக்க வெயில் அதில் வேர்வே தாங்க முடியல, சிலருக்குலாம் மயக்கம் கூட வந்துடுது இல்லை. ஆனால் பாருங்க, அவருடைய வேர்வையெல்லாம் என்ன வந்துச்சாம்? ரத்தத்தின் பெருந்துளிகளாய் வந்து விழுந்து. அப்போ எவ்வளோ பெரிய கொடுமையான காரியம். அப்படிப்பட்ட வேதனையோடு கூட அவர் ஜெபிக்கும் பொழுது கூட, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையின் அனுபவமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதெல்லாம் வேணும், இதெல்லாம் செய்யணும், ஆனால் இது என்னுடைய சித்தத்தின்படி அல்லப்பா, உங்க சித்தம், உங்களுக்கு சித்தமானால் இந்த காரியத்தை வாய்க்கு செய்யுங்க என்று சொல்லிதான் நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டுமா? பாருங்க, ஆண் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. மார்க்கில் ஒரு ஆண்டவர் சொல்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு, ஆண்டவர் என் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எந்த ஸ்தானத்தை கொடுத்துறாங்க பார்த்தீங்களா? யார் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறாங்களோ அவங்க தான் யாரா? அவருடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறோமா?
அவருடைய தாயுமாய் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சித்தத்திற்கு என்ன நம்மை ஒப்பு கொடுப்போம். அது எப்படி காணப்பட வேண்டுமா? பரிபூர்ண சித்தம் இன்னது என்று என்ன பண்ண வேண்டுமா? நாம் உணர்ந்து நம்முடைய மனம் அதனால் புதிதாக வேண்டும். புதிதாகப்படுகிறபடினால் நாம் மறுரூபமாகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 11வது வசனம். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான இன்னும் ஒரு பரிபூர்ணமான காரியம் எதுவென்றால் அது ஆனந்தமான காரியம். ஸ்தோத்திரம். பரிபூரண ஆனந்தம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லாமே. பரிபூர்ணமான ஆனந்தத்தை ஆண்டவர் என்ன பண்றாங்களா? நமக்கு கொடுக்குறாங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் அது எங்க உண்டாகிறது தெரியுமா? உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது வாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவருடைய வலது வாரிசத்திலும் அவருடைய சமூகத்தில் என்ன கிடைக்குதா? பரிபூர்ண ஆனந்தம். இந்த மகிழ்ச்சியை தேடி, சந்தோஷத்தை தேடி, நமக்கு எங்கே சந்தோஷம் கிடைக்கும், எங்கே ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஜனங்கள் அலைந்து தெரியுறாங்கல்ல. தெரியும் நமக்கு எங்கே. பாருங்க, வடக்கு பக்கம் இருக்கவங்களாம் தெற்கு பகுதியில் இருக்கிற நாடுகளுக்கு ஓடி வராங்க. ஏன்னா என்ன கிடைக்கணும்? ஆனந்தம் வேணுங்க, சந்தோஷம் வேணும். வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. பணம்லாம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது, நல்ல பங்களா இருக்குது, நல்ல பதவிகள் இருக்குது, நல்ல வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஆனந்தம் எங்கே போச்சு தெரியல. ஆனால் அந்த பரிபூர்ண ஆனந்தம் எங்கே உண்டு தெரியுமா? தேவ சமூகத்தில் மாத்திரமே உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷங்க அலைந்து தேடுறாங்க. ஒருவேளை சினிமாவுக்கு போனால் என்ன கிடைக்கும்? சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். இப்போலாம் ரொம்ப பொழுதுபோக்குகிறதற்கும் நம்மை சந்தோஷப்படுத்துகிறதற்கும் சொல்லி பல காரியங்கள் என்ன பண்ணுறாங்க? நிறைய உருவாகி கொண்டே இருக்கிறது ஆங்காங்கே. ஆனால் அந்த காரியங்களை என்ன பண்ணுறதில்ல? பரிபூர்ண ஆனந்தமாக இருக்கிறதில்ல. அந்த நிமிஷத்தில் ஒருவேளை சந்தோஷத்தை கொடுக்கறதாய், ஒருவேளை அந்த நிமிஷத்தில் தானே ஆனந்தத்தை கொடுக்கறதா இருக்கும். ஆனால் அந்த ஆனந்தம் என்ன பண்ணிடும்? கரைந்து போய்விடும். இந்த பரிபூர்ண ஆனந்தம் தேவ சமூகத்தில் மாத்திரம்தான் உண்டு. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துக்கு வந்தாலும் என்ன பண்ண முடியுது? ஒரு சந்தோஷம் வந்துடுது இல்லை? அண்ணாள் அப்படியே பாரத்தோடு வந்தாங்க, அழுதுட்டு வந்தாங்க. எத்தனையோ வருடங்களாய் காணப்பட்ட அந்த தாயாருடைய மன பாரம் எல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்தவருக்கு என்னவா மாறிடுச்சு? எல்லாம் சந்தோஷமாக மாறி போச்சு. பாருங்க, அந்த அம்மா எப்படி இருந்தாங்களாம்? அழுதுட்டு வந்தாங்க. அவங்க இருதயத்தெல்லாம் கரைச்சி ஊற்றுனாங்களாம். ஸ்தோத்திரம். அந்த அம்மா ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்து அங்கிருந்த ஆசாரியன் என்ன கேட்டார்? என்ன பண்ணுற? மதுபானம் குடித்து வெறித்திருக்கிறாயோ என்று சொல்லி கேட்கிற அளவுக்கு அந்த அம்மாவுடைய வேதனையும் பாரங்களும் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த தாயார் அந்த இடத்த விட்டு வெளியே போனாங்க. பாரத்தெல்லாம் தேவ சமுத்திர வைத்து இறக்கி வைத்து விட்டு போன பிறகு அவங்க எப்படி இல்லையா? துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கும் பாரங்கள் இருக்குது, நமக்கும் தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துல கேட்டால் ஒவ்வொரு என்ன பண்ணுவோம்? நிறைய ஜெப விண்ணப்பங்களை கொடுப்போம் இல்லை? நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களை, நம்முடைய குடும்ப காரியங்களில் ஒருவேளை இன்னும் பல விஷயங்களை நமக்கு என்ன பண்ணும்? பல பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அவைகளின் நடுவில் கூட ஆண்டவர் நம்மை பரிபூர்ண ஆனந்தத்தினால நிரப்புவேன் என்று சொல்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். வசனம் சொல்கிறது, நித்தமும் அவருடைய சமூகத்தை என்ன பண்ணுங்க? தேடுங்கள் என்று சொல்லி. நித்தம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய சமூகத்தை நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்துக்கு வருகிறவர்களாய், அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய், அவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய், அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாய் இருக்கிற பட்சத்திலே நமக்கு என்ன உண்டாகிறது தெரியுமா? பரிபூரண சமாதானம். நம்முடைய கவலை, பாரம், பிரச்சனை எல்லாம் என்ன பண்ணிடும்? ஓடி போயிடுதுங்க. இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை இருக்குது, போராட்டங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கு மேலான பரிபூர்ண ஆனந்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்துக்கு வருவோம். ஸ்தோத்திரம். தேவ சமூகம் என்கிறது ஆண்டவருடைய சமூகமாகிய தேவாலயத்திற்கு வருகிறது, ஜெபத்திற்கு வருகிறது மாத்திரமல்லாது ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக எப்பொழுதெல்லாம் நம்ம முழங்கால் படிட்டு எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை தேடுகிறோமோ அதெல்லாம் அவருடைய சமூகமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தை நித்தமும் நாம் தேடுவோம். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய சமூகத்தை தேட முடியாதபடிக்கு சில காரியங்கள் தடை பண்ணி விடுப்பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 51வது சங்கீதத்தில் நம்ம பார்க்கிற பொழுது அவர் சொல்லுகிறார். பாருங்க அந்த வசனத்தில் பார்க்கிற பொழுது அவர்
ஒரு பாவத்திற்கு உட்பட்டிருக்கிறார். இது நிமித்தமாய் அவர் என்ன பண்றார்? ஆண்டவர் அவருடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர்களை எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ அவர் சொல்கிறார் பாருங்க, அவர் தன்னுடைய தவறை, தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய மீறுதல்களை இதெல்லாம் அவர் உணர்ந்து கொண்ட பிறகு ஆண்டவர் இடத்துல போய் கேட்கிறார், ஆண்டவரே என்னுடைய உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும் ஆண்டவரே, உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி கேட்டுவிட்டு அவர் சொல்றார் பாருங்க 10வது வசனத்துல, ஆமீன் 11வது வசனத்துல, ஆண்டவரே உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று கேட்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க சமூகத்தை விட்டு என்ன பண்ணிடாதீங்க ஆண்டவரே, தள்ளிடாதீங்க. ஒருவேளை நான் நிறைய தவறுகளை செய்துட்டேன், ஒருவேளை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செஞ்சுட்டேன், ஒருவேளை உங்களுடைய வார்த்தைகளுக்கு நான் செவி கொடாமல் உண்மை மீறி விட்டு ஆண்டவர், ஆனாலும் என்னுடைய மீறுதல்கள் எல்லாம் நீங்க தயவாய் மன்னிக்கணும், உங்களுடைய கிருபையின்படி எனக்கு இறங்கணும். உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணிடாதீங்க, தள்ளிடாதீங்க ஆண்டவரே. ஏன்னா உங்க சமூகத்துல தான் என்ன இருக்குது? பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த 16ஆம் சங்கீதம் அவர் தான் எழுதுறாரு, அவர் தான் சொல்றாரு, இந்த பரிபூர்ண ஆனந்தம் உங்க சமூகத்துல இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனபடினால அந்த சமூகத்துல வந்த அந்த பரிபூர்ண ஆனந்தம் எனக்கு இல்லாதபடி போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆனபடியால என்ன பண்ணிடாதீங்க, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரு ஆண்டவரே. நான் பாவம் செஞ்சுட்டேன், தவறு செய்துட்டேன், மீறி விட்டேன், ஆனாலும் இப்பொழுது நீர் எனக்கு இறங்குவீர் என்று சொன்னான். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்குள் நான் எப்பொழுதும் இருந்து அந்த பரிபூர்ண ஆனந்தத்துக்குள் இருப்பேனே என்று சொல்லி ஆமேன் இந்த தாவீது கேட்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய சமூகத்தை தேடுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் வர முடியாதபடி, ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கிட்டி சேர முடியாதபடி என்னென்ன காரியங்கள் தடையாய் இருக்கிறதோ, ஸ்தோத்திரம், என்னென்ன காரியங்கள் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் பிரிவினையை உண்டு பண்ணுகிறதாய், பிரச்சனை ஏற்படுத்துகிறதாய் இருக்கிறதோ, அவைகளை நின்று ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வரும்படியாக நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக என்ன பார்த்தா, நமக்கு என்ன தேவையா இருக்கிறது? பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளக்கூடியதான அந்த உணர்வு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் நிலைத்திருக்க முடியும். யார் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறாங்களோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். வசனம் திட்டமாய் சொல்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேவ சமூகத்துக்கு வருகிற பொழுதுதான் நமக்கு பரிபூர்ண ஆனந்தம் மாத்திரமல்ல, ஜீவ மார்க்கத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாங்களா, தெரியப்படுத்துறாங்க. ஜீவனுக்கு போகிறதான அந்த மார்க்கம், அந்த வழி ஆண்டவர் என்ன பண்றாங்க தெரியுமா? தேவ சமூகத்துக்கு வருகிற பொழுது தான் அதை என்ன பண்ண முடியும், நம்ம தெரிந்து கொள்ள முடியும், நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும், அதை அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நம்மால் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. நான் போகிற பாதை சரி என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அப்படி இல்லை. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் எப்போ? தேவ சமூகத்துக்கு வருகிற பொழுதுதான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 விதமான காரியங்களை பார்த்தோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக பார்க்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனம். எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச வசனம். ஆமென், ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான. நம்முடைய வாழ்க்கையில் தருகிறதான, நம் வாழ்க்கையில் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டிய 3 விதமான காரியங்களிலே ஒன்றுதான் பரிபூர்ணமான சித்தம் என்றும், 2வதாய் பார்த்தோம் பரிபூர்ணமான ஆனந்தம் என்று சொல்லி, 3வதாய் பார்க்கிறோம் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி. நம்முடைய ஆசீர்வாதங்களிலும் எப்படி உண்டாகிறதா? பரிபூர்ண ஆசீர்வாதம். ஆசீர்வாதமே அதிகம், பரிபூர்ண ஆசீர்வாதம் என்றால் இன்னும் அதிகம். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அப்படித்தான் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பரிபூர்ணமாய் ஆசீர்வாதிப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எது இருக்க வேண்டுமா? உண்மை தன்மை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தர் நம்மிடத்தில் உண்மையை தான் எதிர்பார்க்கிறார். பவுல் சொல்கிறார், கர்த்தர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஊழியத்தை, இவ்வளோ பெரிய பொறுப்பை என் கையில் கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம உண்மையுடையவர்களாக இருக்கிறோமா? நம்ம நினைச்சுக்கோ, நான் என்ன பண்றேன், உண்மையாக தான் வாழ்றேன், நான் உண்மையா இருக்கிறோம்னு சொல்லி நாம் நினைத்து கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய உண்மை தேவனுக்கு முன்பாய் தெரியப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். உத்தம் உண்மையுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி. ஆமீன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான நிலைமை வர வேண்டும். உண்மை பேசுகிறவர்கள் மாத்திரம், நம்ம பொய் சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பயந்தவங்க இல்லை, அதனால் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அது உண்மையான வாழ்க்கையா? ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் தான் என்ன செய்ய முடியும்? அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமீன், ஸ்தோத்திரம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வேதம் திட்டமாய் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற, ஒருவேளை நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த உண்மை என்ன பண்ணணும்? வெளிப்படணும். வேலை செய்கிற ஸ்தலங்களிலே
நிறுவனங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, நமக்கு மேலான அதிகாரங்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? கட்டுப்பட்டவர்களாய், கீழ்ப்படிந்தவர்களாய், அவர்களுக்கு உண்மையுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எந்த காரியம் எங்கே பண்ணணும்? படிக்கிறதான பிள்ளைங்க கூட ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு என்ன பண்ணணும்? உண்மையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். உண்மை உடையவர்களாய், உண்மையை ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் நம்ம இடத்துல அந்த உண்மையை, நம் உண்மையான வாழ்க்கை வாழணும். ஒரு போலியான வாழ்க்கை என்ன பண்ணிடக்கூடாது? வாழ்ந்து விடக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு ஒரு போலியான வாழ்க்கை வாழ்கிறதான ஒரு அனுபவம் நமக்குள் இருந்து விடக்கூடாது. தெரிந்ததான ஒரு மகளுக்கு தெரியும், இந்த இடத்த விட்டு கடந்து போவாங்க, நகையெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க சகோதரி. ஆனால் அந்த சின்ன பிள்ளை தான், ஒரு வாலிப பிள்ளை, நகையெல்லாம் போட்டிருக்க மாட்டான். கொஞ்சம் போக போக ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நகையெல்லாம் போடலை. ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போனோன்னே எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப அழகாக நகை போடுறது தப்பு, பாவம், அதெல்லாம் சொல்லலை. நான் போடலை. ஆனால் அது அவரவர்களுடைய சொந்த விருப்பம். இது நான் சொல்ல வரல. நான் சொல்லுகிற அந்த வாலிப மகளை குறித்து, அவங்க அம்மா போட்டிருக்க மாட்டாங்க நகை, இந்த பொண்ணு நகை போடாமலாம் இருந்தா. நான் குற்றப்படுத்தியோ குறைப்படுத்தியோ சொல்லலை. நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி விடுகிறதுங்கிறதுக்காக சொல்லுகிறேன். பாருங்கள், கடந்து போகிற பொழுது ஸ்கூலுக்கு போகும்போது தான் நகை போடாமல் போயிட்டுருப்பா. காலேஜ் போக ஆரம்பித்த பிறகு அவளுக்குலாம் ஆசை வந்து, ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணாங்க? இப்போ ஸ்டைலாக வருவாங்கள்ல, நம்ம அதை போல் போட்டுக்கொண்டால் என்னவென்று சொல்லி அவளுக்கு ரொம்ப ஒரு ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவளுக்குள்ள என்ன பண்ணுது? ஒன்று தடை செய்கிறது. நடுவில் ஜெப வீடு இருக்குதே, இதை தாண்டியில் போகணும். இங்கே போகும்பொழுது பாஸ்டராக பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கரெக்டாக அந்த ரோடு எண்டு வரும்பொழுது அந்த பொண்ணு காதில் இருக்கிறத கழட்டிடுவா. வரும்பொழுது அங்கேருந்து வரும்பொழுது காதில் அது வரைக்கும் என்ன பண்ணும்? காதில் தொங்கி கொண்டிருக்கிற நகை தொங்கி கொண்டிருக்கும். அங்கே அந்த ரோடு ஸ்கூல்கிட்ட வரும்பொழுது அதை கழட்டிடுவான். இது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் சில நேரங்களிலே நான் அதை பார்த்த பிறகு நானே சொன்னேன், ஏமா இதுக்கு நகை போடுறதுனால என்ன இல்லை, தவறு இல்லை, நீ போட்டுக்கோ, உனக்கு விருப்பம் இருந்தால், வாஞ்சை இருந்தால், ஆசை இருந்தால் போட்டுக்கோ, சந்தோஷம். ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது? போடுகிறதும் கழட்டுகிறதுமாக இருக்காதுமா. போடணும்னா போட்டுக்கோ, போட வேண்டாம்னா போட வேண்டாம், உன் இஷ்டம், அது உன்னுடைய விருப்பம், அதை நீ செய்து கொள்ளலாம். ஆனால் அதுக்காக நீ என்ன பண்ண? மறைந்து வாழ்கிற இந்த போலியான வாழ்க்கை என்ன பண்ண வேண்டாம், பொய்யான வாழ்க்கை நீ வாழ வேண்டாம் என்று சொன்ன பிறகு அவளுக்குள்ளே திரும்ப வந்துருச்சு. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நான் எதற்காக சொல்ல, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதாங்க. இது ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொன்னது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க? நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலே கிறிஸ்தவம் வெளிப்படுகிறதா? கர்த்தர் வெளிப்படுகிறாரா? கர்த்தருடைய செயல்கள் வெளிப்படுகிறதா? நம்முடைய வார்த்தை வெளிப்படுகிறதா? ஆண்டவருடைய வார்த்தை இதெல்லாம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை என்னது? உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கையாய்த்தான் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மிடத்தில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அந்த ஆண்டவரிடத்தில் அவைகள் நமக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு போலியானவோ ஒரு வேஷமாகவோ இப்படிப்பட்டதான நம்முடைய வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது என்று சொல்லி தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். உண்மையுள்ள மனுஷன் யாரோ அவன் என்ன பண்ணுவான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். நான் அவைகளை பரிபூர்ணப்படுத்துவேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாக இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில் இன்னும் பரிபூர்ணப்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள் எவைகள் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அலசி பார்த்து ஆராய்ந்து அவளை சரி செய்து கொள்ள வேண்டும். 3 காரியங்களை நம்ம தியானித்தோம். அதை ஒரு தடவை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவுபடுத்தி விட்டு நான் தொடர்ந்து நம்ம ஜபத்திற்குள்ளாக கடந்து போகலாம். நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். முதலாவதான காரியம் என்னவென்றால், பரிபூரண சித்தம் என்ன பண்ணும்? இன்னதுன்னு உணர்ந்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யணும். அதுதான் முதல் காரியம். 2வது காரியம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து பரிபூர்ண ஆனந்தத்தினால நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. 3வது காரியம், அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாய், உண்மையான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகள், வசனங்களை நாம் யாவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் அந்த பகுதியை முதலாவது எடுத்து வைத்துக் கொள்ளலாம். உபாகமம் 30:9 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கற்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். ஆமேன், ஆமேன்.